ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பெரியம்மா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட போய் கேட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 மாதம் அடப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 6 மாதம் அடப்பு தான். ஆனால் வந்து 16 நாளில் 30 நாள்லலாம் வந்து கழிக்கக்கூடாது. 6 மாதம்னா 6 மாதம் 180 நாள் அந்த தீபம் ஏற்றியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீபம், ஒரு கற்பூரம், ஒரு ஊதுபத்தி வந்து போட சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்து மொத்தமாக கழிக்கிறதெல்லாம் வந்து ஆகாதுங்களாமா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து முறையில்லை, போடுறது நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குதுங்க. ஆத்மா வந்து அது வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும், அங்கே தான் சுற்றிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு மாதிரி பயமாக எனக்கே இதனால இவங்க இப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் வந்து அந்த அடப்பு நீக்கிறப்ப சந்தோஷமாக கிளம்புவோமா அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொன்னாங்க. அதனால் 6 மாதம் போட சொல்லி எல்லாம் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. எண்ணெய், திரி, கற்பூரம், ஊதுபத்தி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனோட அந்த தீக்குச்சி கூட எடுத்து வீசக்கூடாதுங்களாம்மா. அந்த பற்ற வச்சுட்டு அந்த தீக்குச்சி, திரி, அந்த சந்தன குச்சி அதெல்லாமே பத்திரமா ஒரு கவரில் போட்டு வச்சு லாஸ்ட் நாள் தான் கொண்டு போய் அந்த அடப்பு நீக்கிறப்ப தான் வீசணுங்களாம்மா. அதெல்லாமே சொல்லிவிட்டு மெத்தடெல்லாம் சொல்லிவிட்டு செங்கலெல்லாம் வச்சு காட்டிட்டு வீடு வலிச்சுட்டு வியாழக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு. எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பெரியம்மா வந்து 6 மாதம் நான் தைரியமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி எங்கள் முன்னாடி எப்படி சொல்லிவிட்டு எப்படி இருக்கிற அப்படியே தெரியல. இருந்தாலும் இருந்து தானே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வீட்டுக்கும் போய் நம்ம வந்து நம்ம வீட்டை விட்டுட்டு அடுத்த வீட்டில் போய் படுக்க முடியாது. ஆனால் பக்கத்தில் சொல்லிட்டு வந்திருக்கிறோம், பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பப்போ போய் பேசுவாங்க. நைட் ஆனால் தனியாக தான் தூங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. நானும் நீ லீவ் விட்டதுக்கப்புறம் தான் போகணும். ஒரு 4-5 நாள் கழித்து மறுபடியும் போய் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு வரணும். வந்தாச்சு. இப்போ ஆடு மேய்க்க கிளம்பணும். பசிக்குதாம்மா உனக்கு? அது என்ன தோசை சாப்பிடு. சரி, அங்கே உட்காரு. அங்கேயே உட்காருங்க, வராத. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வந்து வாங்கிட்டு போகிறாங்க, விற்றுட்டா. ஊரை தூக்கிற மாதிரி கத்திட்டு இருக்குது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம். ஆடு மேய்க்கிற காட்டிலையும் வந்து இப்போ ஒரு குட்டி வாங்கிட்டு போயிட்டார் ஒரு அண்ணா. அதுக்கு இந்த ஆடுங்கள்லாம் திரும்பி திரும்பி பார்த்துச்சு. இன்னும் 3 குட்டி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 குட்டி வேலை முடிச்சிட்டாரு. ஒரு குட்டி இப்போ பிடிச்சிட்டு போகிறாரு. காலையில் வந்து ஒரு குட்டி பிடிச்சிக்கிறேன்ட்டாரு. பேலன்ஸ் இன்னும் 2 குட்டி இருக்கும். அப்புறம் ஒரு ஆடு, இது மட்டும் சேல் பண்ணிட்டோம்னா 2 ஆடு நாங்கள் வளர்த்துருக்கு. அப்புறம் கண்ணுக்குட்டி. கருப்பனுக்கு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போகிறான்ட்டு உழைக்கல. பின்னாடியே போய் ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம